எண்ணி முடியாதவைகள், உம்முடைய நன்மைகள், என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகள், அதை என்ன போனால் நாட்கள் போதாது. எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க. எங்களுக்காக அந்த உலகத்தில் எங்கள் மேல் அன்பு வைத்து வந்தவர். நாங்கள் பாவிகளாக இருந்த போதே எங்கள் மேல் நேசம் வைத்து, எங்கள் மேல் அன்பு வைத்து, அன்பு கூர்ந்து எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தவர். உம்மையே ஜீவ பலியாக கொடுத்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக உம்மையே ஒப்பு கொடுத்து, உம்மையே ஒப்பு கொடுத்து அந்த தேவாட்டு குட்டியாக நீரே உம்மை ஒப்பு கொடுத்தது நிமித்தமா நாங்கள் இன்றைக்கு வாழ்வடைந்திருக்கிறோம். நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல நீர் மறித்தீர் ஆண்டவரே. நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நீர் தண்டிக்கப்பட்டீர். சிலுவையை சுமந்து எங்களுக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டு அப்பா அடிக்கப்படுகிற ஆட்டை போல உம்மையே அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தீர். உம்முடைய சரீரம் துண்டிக்கப்பட்டது. உடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். உடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். உடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாக இருக்கிறோம். நீர் உடைய தழும்புகளாலே குணமாக தழும்புகளை ஏற்றுக்கொண்டு காயங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய அக்கர்மங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து நாங்கள் நீதிமான்களாய் வாழ்வதற்கு, நீதிமான்களாய் இருப்பதற்கு, விசுவாசத்தினாலே நீதிமானாய் நாங்கள் மாற்றப்படுவதற்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு உமக்கு பிள்ளையாய் வாழ்வதற்காக பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல ராத்திரி வேளை இந்த சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களோட கூட இடைப்படும் இந்த வார்த்தையை காத்து எங்களோட பேசும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் இடைப்படுவீராக. நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஹalleluya. எல்லாரும் உட்காரலாம். Thank you Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். தேவன் நம்மளுடைய பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இந்த நாட்களை நியமித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று நியமித்துக் கொள்கிறார். எதுக்காக நியமித்துக்கிறார்? நாட்களை நியமிக்கிறவன் கர்த்தருக்கு என்று நம்ம பண்ணிக்கிறான், நியமித்துக் கொள்கிறான் கர்த்தருக்காக. அதனால இந்த சிலுவை பாடுகளை குறித்ததான தியானங்களை நாம் நியமித்துக் கொள்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் அவருடைய பாடுகளை, அவருடைய சிலுவையின் பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நியமித்த இந்த காரியம் கர்த்தருக்கு என்று. ஆமென். ஹalleluya. ஏனென்றால் பவுல் சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிற, அனுதினமும் எங்களுடைய மரணத்தை, அவருடைய மரணத்தை எங்களுடைய சரீரத்துல நாங்கள் சுமந்து திரிகிறோம். மரணத்தின் வல்லமை என்னன்றது அநேகருக்கு தெரியாது. அவருடைய மரணத்தின் வல்லமை, கிறிஸ்துவின் மரணத்தினுடைய வல்லமை, அவருடைய மரணமே ஒரு பெரிய வல்லமையை உண்டாகிறது. ஹalleluya. கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வாழ்வதற்காக வரவில்லை, அவர் மரிப்பதற்காக வந்தார். ஆமென். அது நமக்கு நல்லாவே தெரியும். எல்லா மனிதர்களும் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒரு 80 வயசு கல்வியை கூட நீ போய் கேட்டீங்கன்னா இப்ப கூட அவங்க சொல்லுவாங்க, சும்மா வீடு வா வாங்குது, சரி ஆடு வா வாங்குது, வீடு போகுதுன்னு வாங்க. ஆனா ஏதோ ஒரு ஜுரம் வந்து எப்பயாவது 90 வயசு உள்ள ஆளுக்கும் விருப்பம் இருக்குமே தவிர யாருக்கும் சாப்பிடணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனா இயேசு இந்த உலகத்துல வந்தது எதுக்காகனா, மரிக்க இருக்கிற நரகத்தை நேராக போய் கொண்டிருக்கிற மக்களை வாழ வைப்பதற்காக, ஹalleluya, ஜீவனோடு கூட அவனை காத்துக் கொள்வதற்கு. இந்த இம்மையில மாத்திரமல்ல, மறுமையின் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த மறுமை வாழ்க்கையை அவன் அடைந்தாக வேண்டும், ஜீவனை, நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்துல வந்தார். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை நேரம் நாம் கடந்து போகலாம். சில வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்து நீங்க வாசிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5:14 6வது அதிகாரத்துக்கா? Thank you Father. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. வேதம் சொல்லுது, சிலுவையின் மேன்மை என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். சிலுவையின் மேன்மை என்ன? இந்த சிலுவையின் அடையாளம் எதற்கு ஒப்பிடப்பட்டு பேசுகிறது என்று சொன்னால், வனாந்தரத்திலே கர்த்தரை பரீட்சை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் 6:14 வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை என்ன பண்ணாங்க? பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தரிடத்திலே வாக்குவாதம் பண்ணினார்கள். அது நிமித்தமாய் கர்த்தர் அவன் நடுவிலே கொள்ளிவாய் சர்ப்பத்தை என்ன பண்ணாரா? வரப்பண்ணினார். அவைகளாலே கடிக்கப்பட்டு அநேகர் மாண்டு போனார்கள். கடிக்கப்பட்டு வேதனையில மாண்டு போவதாக சாகறதுக்காக இருந்தாங்க பாருங்க. அவர்கள் பிழைக்கத்தக்கதாக மோசையை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஜனங்களுக்கு நடுவே உயர நிறுத்து. இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் பிழைக்கும்படி அதை நோக்கி பார்க்க கடவன். பிழைக்கும்படிக்கு. எதுக்காக? பிழைப்பதற்காக நோக்கி பார்க்கிறான். அப்படி நோக்கி பார்க்கிறவன், அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவன் எவனோ அவன் பிழைப்பான். ஹalleluya, ஹalleluya. இதுதான் இயேசு யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல இயேசு சொன்னார். எடுத்து வாசித்து பாருங்க.
யோவான் சுவிசேஷம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும், சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும் என்பதை குறித்து முன்பதாகவே இயேசு முன்னாடியே அறிவிச்சிட்டார். எப்படி மோசேயினால வெண்கல சர்ப்பமானது மோசேயினால் உயர்த்தப்பட்டதோ, அதை பார்த்தவன் பிழைத்தானோ, அதுபோல கிறிஸ்து இயேசு இன்ன விதமாய் மரிக்க போகிறார் என்பதை குறித்து, சிலுவையினால் மரிக்க போகிறார் என்பதை குறித்து முன்பதாகவே அவர் அறிவித்தார். இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தான் அவர் ருசி பார்க்க போறாரு அப்படின்றத ஒருவர் மறைமுகமான பண்ணாரு, சொன்னார், மறைமுகமா சொல்றாரு. இந்த சிலுவையின் மேன்மை என்ன? ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையின் மரணம் வர வேண்டும்? அவர் ஒரு 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 என்ன சொல்றது, கத்தியால கொலை செய்யப்பட்டிருக்கலாமே, ஆமா தானே, ஈட்டியால குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு மரித்திருக்கலாமே, இல்ல சிறை சேதம் பண்ணப்பட்டு மரித்திருக்கலாமே. யோவானுக்கு அப்படிதான் தண்டனை கொடுத்தாங்க, சிறை சேதம் பண்ணினார்கள், யாக்கோபை சிறை சேதம் பண்ணினார்கள். அதுபோல சிறை சேதம் பண்ணப்பட்டவர் மரித்திருக்கலாமே. ஏன் அவர் சிலுவையில மரிக்க வேண்டும் என்பதை குறித்து அழகான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி இப்ப முதல் நடந்த காரியத்துக்குள்ள நம்ம போனோம், ஏதேன் தோட்டத்துக்குள்ள நம்ம போனோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16-17 வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கவே, விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, சாகவே சாவாய். மனுஷனுக்கு முதல்ல வந்த ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை எதன் மூலமா வருது அப்படின்னா, ஒரு மரத்தின் கனி, ஒரு மரத்தை குறித்து சொல்லப்படுது. எச்சரிப்பு, அந்த மரத்திடத்துல போவதற்கான தடை விதிக்கப்பட்ட ஒரு சட்டம், தடை சட்டம் போடப்பட்டுச்சு. நீ அந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது, புசிக்கவே கூடாது அப்படின்றத அங்க சொல்றாரு. ஆமா தானே, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளை என்ன பண்ணிக்கலாம், நீ புசிச்சுக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்ன பண்ணக்கூடாது, நீ புசிக்க வேணாம் அப்படின்னு சொல்ற. புசிக்க வேணாம். மரத்துல உண்டாகிற ஒரு கனி. பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது? சாப்பாட்டுல தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கும் பிரச்சனை எல்லாம் எங்கதான் ஆரம்பிக்குது. ஆமா, சாப்பாட்டுல ஒரு பீஸ் இல்லைன்னா போய் உங்க பீஸே போயிடும். அவனுக்கு வந்திருக்குது, எனக்கு வரலையே. சாப்பாட்டுல தான் பிரச்சனையே வருது. இப்போ ஆதி தகப்பனாகிய ஆதாமுக்கு கூட விதிக்கப்பட்ட ஒரு சட்டம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் என்னன்னா, ஒரு 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 தடை சட்டம் என்னன்னா, அந்த மரத்தினுடைய கனியை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா 3வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஏவாள், ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட மனைவியாகிய ஏவாள் சர்ப்பத்தினாலே என்ன பண்ணப்பட்டார்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டார். சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு அந்த மரத்தின் கனியை புசித்தார். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு மரத்தின் கனியை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை
புசித்து, அதை இச்சித்து, அதை அறுத்து, அதை புசித்து தானும் உண்டு தன்னுடைய புருஷனுக்கும் அதை கொடுத்த. நல்ல கவனிங்க, ஏவாள் கனியை சாப்பிடும் போது கண்கள் திறக்கப்படல, ஆனா ஆதாம் சாப்பிட்ட பிறகுதான் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அப்படிதான் வேதம் சொல்லுது. ஏவாள் புசித்தால், புசித்து அதை தன்னுடைய புருஷனுக்கு அதை கொண்டு போய் கொடுத்தாள், அவனும் அதை புசித்தான், அப்பொழுது அவனுடைய கண்கள். ஏவாள் மட்டும் புசித்த போது கண் திறக்கப்படல, ஆதாம் புசித்த போது கண்ணு திறக்கப்பட்டுச்சு. ஏன்னா வார்த்தையை கொடுத்தது யார்கிட்ட? ஆதாம் கிட்ட. நீ புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அது அவன் புசிக்கும் போதுதான் அந்த தண்டனை, அவர் சொன்ன அந்த சட்டத்தை மீறினதான் மாறிடுச்சு. ஏவாள் மீறினதா இல்ல, ஆதாம் சாப்பிட்ட பிறகுதான் அந்த தண்டனை அவனுக்கு பூர்ணமாவே ஆகுது. அப்போ மரத்தினால வந்த சாபம் என்ன சாபம்? நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இதுதான் சாபம். சாகவே சாவாய். மரணம் என்பது மனிதனுக்காக நியமிக்கப்பட்டது அல்ல. மரணம் என்பது தேவன் மனிதனுக்கு உண்டாக்கினது அல்ல. அது பிசாசினாலே, சாபத்தினாலே வரக்கூடியதா இருக்கு. ஆமா தானே? மனுஷனுக்கு தண்டனை, அந்த தடை சட்டத்தை மீறினதுனால வந்த தண்டனைக்கு பேர் தான் மரணம். ஆமாவா? அப்ப இந்த மரணத்தை இந்த 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 ஆதாமும் ஏவாளும் புசிச்சதுனால அவங்க கண்கள் திறக்கப்பட்டுச்சு. இப்போ நீடித்த நாட்களாய் வாழ வேண்டியவர்களுக்கு வாழ்நாள் தான் ஆயிடுச்சு. குறுகி அவர்கள் மரிக்க வேண்டிய நிலைமை, மரணத்துக்கு ஏதுவானவர்களா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மாறிட்டாங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவம் கீழ்ப்படியாமை என்பது மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம். கீழ்ப்படியாமை என்பது ஒரு மரணத்துக்கு ஏதுவான பாவம். மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவங்களும் இருக்கு. யோவான் அதான் சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவான பாவமும் இருக்கு. அப்போ ஒரு மரத்தினால வந்த சாபம் மரணம் என்று சொல்லும் போது, இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, மரத்தினாலதான் இந்த மகன் இந்த மனுஷனுக்கு வந்துருச்சு. என் பிள்ளைங்களுக்கு மரணம் என்கிற ஒரு தண்டனை வந்தது. அதனால கலாத்தியர் 3வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், 13வது வசனம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக. அப்படின்னா மரத்துல ஒருத்தன் தூக்கப்படுறான், உயர்த்தப்படுறான். அப்படின்னா மரத்திலே ஒருத்தனை கட்டி அடிச்சு சிலுவையில் அறைந்து உயர்த்துகிறார்கள் என்று சொன்னா அந்த மனுஷனுக்கு என்னன்னு சொல்றாங்க? அந்த மனுஷனை சபிக்கப்பட்டவன். என்ன செய்ய சொல்லுங்க? சபிக்கப்பட்டவன். மரம் என்பது ஆவிக்குரிய அர்த்தம் மனுஷன் என்று அர்த்தம் கொள்ளும். மரம் என்பது ஆவிக்குரிய அர்த்தத்துல மனுஷன் என்று அர்த்தம் கொள்ளும். மனுஷன். அதனால்தான் நம்ம யோபின் புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல வாசித்து பார்த்தா அங்க சொல்லப்பட்டது, ஒரு மரத்தை குறித்தாகிலும் நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் தண்ணீர் வாசனையினால் திரும்ப என்ன பண்ணும்? தடைக்கும். ஆனால் மனுஷன் செத்த பின் எங்கே அப்படின்னு கேட்க. அப்போ மரத்துக்கும் மனுஷனுக்கும் ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறது. அப்ப ஆவிக்குரிய அர்த்தம் ஒரு மரம் என்று சொன்னால் அந்த ஆவிக்குரிய அர்த்தம் மனுஷன் அர்த்தம். அதாவது தேவன் சிலுவை மரணத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம், நான் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே பாவியாய் வாழ்கிற, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டிய மனிதர்களுக்காக நான் மரிக்க விரும்புகிறேன். மனுஷனுக்காக நான் மரிக்க வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே எடுத்தேன். யெகோவா என்கிற நாமத்துக்கான அர்த்தம் என்ன என்பதை நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். யெகோவா என்கிற நாமத்துக்கான அர்த்தம் யோத் ஹே வாவ் ஹே அப்படின்ற வார்த்தைகள் எபிரேய பதத்தில் சொல்லப்பட்டது. அதுதான் யெகோவா என்று பிற்காலங்களில் மாற்றப்பட்டு பேசப்பட்டது. YHWH. நீங்க சங்கீத புத்தகத்துல 119ஆம் சங்கீதத்துல நீங்க அந்த ஒவ்வொரு பகுதிக்கு மேல பாத்தீங்கன்னா அங்க ஆலேப், யோத், வாவ் அப்படின்றலாம் இருக்கும். பாத்துக்கிறீங்களா? பாருங்க, எடுத்து பாருங்க. 119ஆம் சங்கீதத்துல ஆலேப், பெத்,
கிமேல், தாலெத். இதெல்லாம் ஒவ்வொன்றும் எபிரேய ஆல்பபெட்ஸ். ஆல்பபெட்ஸ் என்ன சொல்லலாம்? அதான் ஆல்பபெட்ஸ். ஆல்பபெட்ஸ் ஏபிசிடி தான் ஆல்பபெட்ஸ். இங்கிலீஷ்ல எப்படி ஆல்பபெட்ஸோ, தமிழ்ல எப்படி ஆ ஆ இ ஈயோ, அது போல எபிரேயத்தினுடைய அந்த உயிரெழுத்துக்கள்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் மாதிரி அந்த ஆல்பபெட்ஸ் எதுனா அந்த ஆலெஃப்ல தொடங்கும். ஆலெஃப்ல தொடங்கி எங்க முடியுது? எதுல முடியுது பாருங்க. ஆலெஃப்ல தொடங்கி எது முடிக்குது பாருங்க? தவுல முடியுது. நம்மளது எப்படி இங்கிலீஷ்ல ஏல தொடங்கி ஜட்ல முடியுதோ அது போல இது ஆலெஃப்ன்றது ஆ அப்படின்ற மாதிரி நம்ம பாஷையில தொடக்கம், ஆதியும் அந்தமும் சொல்லப்படுறது போல கிரேக்க வார்த்தையில ஆல்பா. ஆல்பா அப்படின்னு சொன்னா ஆன்னு அர்த்தம், ஏன்னு அர்த்தம். முதல் வார்த்தை. தமிழ்ல முதல் வார்த்தை எது? ஆ இல்லையா? கடைசி வார்த்தை அக்கு. அக்குல முடியுது. அது போல எபிரேயத்துல இந்த வார்த்தைகள் முதல்ல ஆலெஃப்ல தொடங்குது, தவுல முடியுது. அதுல நீங்க நடுவுல பாத்தீங்கன்னா கண்டுபிடிங்க பார்க்கலாம். அங்க எங்க அந்த யோத்னு வருது பாருங்க. யோத், யோத், ஹே, வா, ஹே எங்க வருது பாருங்க. யோத் எங்க வருது பாருங்க. யோத் வருதா? 73 அந்த இதுல மேல பாருங்க. 73 அந்த வசனத்துக்கு மேல யோத் இருக்கா? ஹே எங்க இருக்கு பாருங்க. ஹே, கே, கேட்ல ஹே. யோத் ஹே, வாப் ஹே. 33க்கு முன்னாடி பாருங்க. ஹே இருக்கா? ஹே, யோத் ஹே, வாவ். வாவ் இருக்கா பாருங்க. வாவ், வேலை வாவ். வாவ், யோத் ஹே, வாவ் ஹே என்று சொல்லப்பட்ட அந்த YHWH என்ற வார்த்தை பிற்காலங்களில் யாவே என்று சொல்லப்பட்டது. யாவே என்ற வார்த்தைக்கு அப்புறம் அத மறுபடி கொஞ்சம் இங்கிலீஷினுடைய வவல்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி AEIOUல இருக்கிறத AE எடுத்து அதுல போட்டு எகோவா அப்படின்னு மாத்தலாம். ஏன்னா YHWH என்ற வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அது ஒரு 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 வரியான பண்ண முடியாது, ஒரு எழுத்தா சரி ஒரு என்ன சொல்றது வார்த்தையா சொல்ல முடியாது, படிக்க முடியாது. YHWH என்றதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? அது ஒரு எழுத்தா தான் பண்ண முடியும், சொல்ல முடியாது. ஒரு வார்த்தையா பண்ண முடியாது. அதனால வார்த்தையா சொல்லணும்ன்றதுக்காக இப்படி ஆட் பண்ணாங்க. ஆனா அந்த YHWH யோத் ஹே, வாவ் ஹே அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா ஆணிகளால் கடாவப்பட்டு மரிக்க வந்தவர்னு அர்த்தம். அந்த யோதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த யோதுன்ற வார்த்தைகளுடைய நியூமெரிக்கல் வேல்யூ பாத்தீங்கன்னா 10ன்னு வரும். நியூமெரிக்கல் வேல்யூ அது வந்து எபிரேயத்தில் படிக்கும்போது உங்களுக்கு அந்த ஆல்பபெட்ஸ் படிக்கும்போது தெரியும். நாங்க அதெல்லாம் கொஞ்சம் படிச்சதுனால கொஞ்சம் சொல்லுகிறேன். ஆல்பபெட்ஸ் அந்த நியூமெரிக்கல் வேல்யூ படிக்கும்போது 10ன்னு வரும். அந்த 10ன்ற வார்த்தைக்கு சிம்பல், அதனுடைய அர்த்தம் கொடுக்கிற அந்த காலத்துல வந்து சிம்பல் எதை வச்சிருக்காங்கன்னா ஆணி, ஆணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த யெகோவான்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டின் காலத்துல யெகோவா என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் கிறிஸ்து, ஆணிகளால் கடாவப்பட்டு ஆணிகளால் அறையப்பட்டு மரிக்க போகிறவர் என்று அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. யெகோவான வெறும் அந்த யெகோவான்ற பேரை சொல்லி கூப்பிட்டு உள்ள ரகசியம் இருந்தது, உள்ள ரகசியமா வைக்கப்பட்டது. அவர்தான் அந்த யெகோவா என்கிற நாமம் உடையவர் தான் இயேசு என்கிற நாமத்தினாலே வெளிப்பட்டு இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியார் சிலுவை மரத்துல தூக்கப்பட்டு மரிக்க போகிறவர். சிலுவையின் மரத்துல தூக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு அததான் இயேசுவே என்ன பண்ணாரு? யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோமே, அந்த வசனத்தை வாசிங்க. மோசையினால் வனாந்தரத்திலே மோசையினால் சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ. இப்ப நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் பாருங்களேன். சர்ப்பத்தினால கடிக்கப்பட்டிருக்கிறான். கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சிருக்குது.
இப்ப அந்த நேரத்துல ஒரு வெண்கல சர்பத்தை மோசே வனாந்தரத்துல செஞ்சு உயர்த்தி வச்சிருக்கிறான். இப்போ அதை நோக்கி பார்த்தா பிழைப்பு வரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்போ நோக்கி பார்க்கிறது விசுவாசத்தை தான் குறிக்குது. இப்போ அந்த நேரத்துல நமக்கு என்ன எண்ணம் தோணும்? இந்த கடியில இருந்து இந்த கடிக்கு தேவையான மருந்தை கொடுத்தா பரவாயில்ல, இது என்னடா கதையா இருக்குது, அதை நோக்கி பார்த்தா என்ன ஆயிடுவேன், பிழைச்சுக்குவேன் அப்படின்னா நோக்கி பார்க்கிறது சொல்றது. நோக்கி பார்த்தா பிழைப்பு வரும் அப்படின்னு நம்பி விசுவாசித்து யாரெல்லாம் பார்த்தார்களோ விசுவாசித்தார்களோ அவர்களெல்லாம் பிழைத்தார்கள். ஆமென். நோக்கி பார்க்காதவன் எவனோ அவன் மாண்டு போனான், வழியிலேயே அவன் மாண்டு போனான். அதனாலதான் இது அப்படியே ஆவிக்குரிய அர்த்தமா கர்த்தர் மாத்திட்டாரு. புதிய ஏற்பாட்டுல எதெல்லாம் மாம்சமா செய்யப்பட்டதோ, மாம்ச காரியங்களா கருவிகளா எல்லாம் செய்யப்பட்டதோ, புதிய ஏற்பாட்டுல எல்லாமே ஆவிக்குரியதா மாறும். எப்படி பலியானது பழைய ஏற்பாட்டுல செய்யப்பட்டு வந்ததோ, பலிகள் கொடுக்கப்பட்டு வந்ததோ, பலிகள் செலுத்தப்பட்டு வந்ததோ, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டது. அதனாலே ஆடுகளுடைய ரத்தம், மாடுகளுடைய ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் அதை அப்படியே ஆவிக்குரிய அர்த்தங்களா ஆவிக்குரியதா மாத்திட்டார். எப்படி மாத்திட்டாருன்னா, ஆடுகள் வெட்டப்படுற அந்த ஆடுகள் எங்க எதுவா மாத்திட்டாருன்னா உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியா மாத்திட்டாரு. இதுதான் உன் ஆடுன்ற, நீ செலுத்த வேண்டிய ஆடு எதுனா ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலி சொல்லுவோம். காளை. அப்போ ஸ்தோத்திர பலி செலுத்துறவன் ஒரு சின்ன ஆடு கொடுக்கறது இல்ல, ஒரு காளையே ஆண்டுக்கு பலியா கொடுக்கிற மாதிரி. அப்போ இந்த காலத்துல நம்ம பலிகள் என்ன பண்றது இல்ல, செலுத்துறது இல்ல. அது மாறாக ஆவிக்குரியதாய் மாறிவிட்டது. எப்படி? என்னுடைய வாயின் வார்த்தைகள் பலிகளாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அது போலதான் அந்த காலத்துல செய்யப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பம் ஒரு அடையாளமாய் நிற்கப்பட்டது. ஏன்னா ஏன் அதை செய்ய சொல்லி வச்சார்னா, சர்ப்பத்தினாலே இவர்கள் கடிக்கப்பட்டு மாண்டு போனார்கள். ஏன்னா இவங்க கர்த்தரிடத்துல என்ன பண்ணாங்க, வாக்குவாதம் பண்ணி கர்த்தரை பரிச்சு பார்த்ததினாலே கர்த்தர் அவர்கள் மத்தியில என்ன அனுப்பிட்டாரு, கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பி அப்போ ஆண்டவரை பரிச்சு பார்க்க கூடாதுன்றது கட்டளையா கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த கட்டளையை அவங்க மீறினதுனால வந்த தண்டனை தான் மரணம். ஏதேன் தோட்டத்துல பார்த்தோம், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டதுனால மரணம் வந்தது. இங்க தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாதுன்னு சொன்னா அதை என்ன பண்ணாங்க, பரீட்சை பார்த்ததுனால அவளுக்கு வாக்குவாதம் பண்ணி அவரை விசுவாசிக்காம போனதுனால கர்த்தர் நடுவில் என்ன தடுப்பிட்டாரு. அதனாலதான் எவன் விசுவாசிக்கிறானோ அவன் பிழைக்கும்படிக்கு, விசுவாசிக்கிறவன் அதை நோக்கி பார்க்கட்டும். அந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்ணட்டும், நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கிற வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தான் என்று சொன்னால் அவன் பிழைப்பான், அவன் பிழைப்பான். கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற எவனும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற எவனும், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற எவனும் பிழைக்கும்படிக்கு கிறிஸ்துவானவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலுவை மரணம் எதுக்குன்னா, மரத்தினால வந்த சாபத்தை மரத்தினாலேயே போக்குறது. ஆமென். சாபம் எதுல இருந்து தொடங்குச்சு? ஒரு மரத்தினால தானே, நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம். அந்த மரத்தினால தானே சாபம் வந்துச்சு மனுஷனுக்கு. அந்த மரத்தினால வந்த சாபத்தை ஒரு சிலுவை மரணத்தினாலே சாபத்தை குலைத்து போடுவதற்கு, சாபத்தை எல்லாம் நீக்கி போடுவதற்கு, கிறிஸ்து நமக்காக சாபமாய் மாறுவதற்கு அவர் மரணத்தை சிலுவை மரணமாய் தேர்ந்தெடுத்தார். புரியுது? இப்ப சிலுவையின் மேன்மை என்னன்னா, அந்த சிலுவைன்றது நமக்கு ஒரு அடையாளமே தவிர அது வணங்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. மோசேயின் காலத்துல சர்ப்பம், வெண்கல சர்ப்பம் செய்யப்பட்டது. அதை நோக்கி பார்த்தா பிழைப்பான் என்று சொன்னா அது ஒரு சம்பவம். நோக்கி பார்த்தவங்க எல்லாம் பிழைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலுவை தேவை இல்லை. ஆமா தானே? நோக்கி பார்த்துட்டாங்க, இப்ப ஆயிட்டாங்க, பிழைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலுவை, அந்த வெண்கல சர்ப்பம் தேவை கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வரல. ஆமாவா இல்லையா? அப்போ
அந்த சங்கதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா மோசே மரிச்சாரு, யோசுவா நடத்திட்டு போறாரு. இன்னும் அந்த வெண்கல சர்ப்பம் டிராவல் ஆயிட்டே தான் இருக்குது அவங்களோட கூட. எசேக்கியா ராஜாவின் காலம் வரைக்கும் அந்த வெண்கல சர்ப்பம் டிராவல் ஆயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதை நோக்கி பார்த்தவன் பழச்சான்னு ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இப்ப என்ன பண்ணிட்டானுங்க, கர்த்தரை தேடுறதை விட்டுட்டு மோசேனால உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நோக்கி பார்த்தவனுக்கு அந்த பிரச்சனையில தீர்வே வரல. ஏன்னா அது ஒரு சின்ன அடையாளம் தான். வனாந்தரத்துல இவங்க கர்த்தரை என்ன பண்ணாங்க, பரீட்சை பார்த்தாங்க என்பதற்காக சந்ததியாருக்கு சொல்லக்கூடிய ஒரு அடையாளம். இது ஏன் இந்த வெண்கல சர்ப்பம் உண்டாக்கப்பட்டுச்சுன்னு நாளைக்கு உன் பிள்ளை கேட்டா நீ என்ன பண்ணணும், இத சொல்லணும். நாங்க ஆண்டவரை பரிச்சு பார்த்தோம் வழியில, அதனால கர்த்தர் எங்க நடுவில் கொள்ளிவாய் சர்ப்பத்தை என்ன பண்ணாரு, அனுப்புனாரு. அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினால கடிக்கப்பட்டவர்கள் மாண்டு போனாங்க. அதை இந்த வெண்கல சர்ப்பத்தை மோசே உண்டாக்கி வச்சா அதை நோக்கி பார்த்தவங்க எல்லாம் பிழைச்சாங்க. அதற்காக தான் இந்த வெண்கல சர்ப்பம் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா இவன் அதையே தெய்வமா மாத்திட்டான். எதை, வெண்கல சர்ப்பத்தையே தெய்வமாக்கி. இதான் எசேக்கியா ராஜா பாக்குறாரு. டேய், உன்னை நடத்தி வந்த கர்த்தர் யார் தெரியுமா? அவர் சொல்றாரு, என்ன என்று வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. யாதொரு விக்கிரகங்களையும் ஸ்வரூபங்களையும் நீ நமஸ்கரிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி சொல்லியிருக்கிற இந்த காரியத்தை நீங்க கேட்காம ஒரு ஸ்வரூபத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வணங்குறீங்களே அப்படின்னு கோபப்பட்டு நான் பண்ண அந்த வெண்கல சர்ப்பத்தை சுக்குநூறா உடைச்சு கொண்டு போய் தூக்கி எரிச்சிட்டேன். அன்னையோட கூட அது முடிஞ்சிச்சு. அதுக்கு பேரு, அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு பேர் நிகுஸ்தான். அதுக்கு பேர் என்ன, நிகுஸ்தான். ராஜாக்கள் புஸ்தகத்திலயா 18வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 18:4 வாசிக்கலாம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணிட்டாங்களா, இத அடையாளமா வச்சா அதுக்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சாங்க. தூபம் என்பது எதை குறிக்குது, ஜெபம், ஆராதனை. இத குறிக்கிறதுனால அப்போ ஒரு சொரூபத்துக்கு அடையாளம், ஒரு ஆராதனை போகக்கூடாது. வெண்கலத்தினால செய்யப்பட்டதோ, அது மண்ணினால செய்யப்பட்டதோ, மரத்தினால செய்யப்பட்டதோ, இதெல்லாம் தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று. சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றுக்கு நம்ம ஆராதனை என்ன பண்ணிடக்கூடாது, தேவனுக்கே செலுத்தப்பட வேண்டிய, தேவனுக்கே உரிய ஆராதனையையும் ஜெபத்தையும் விண்ணப்பங்களையும் ஒரு சொரூபத்துல ஒரு அடையாளமா இருக்கிற சின்னத்துல போயிடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு சொல்லுவோம், நம்ம என்ன பண்றோம்ல, சிலுவையை நம்ம அடையாளமா தான் வச்சிருக்கிறோமே தவிர அந்த சிலுவையை வணங்குறது இல்ல. சிலுவையில் மரித்த இயேசுவையே நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப சிலுவை குறித்து அறிந்து கொண்டா அது எதற்காக அது முன்குறிக்கப்பட்டது, ஏன் அந்த மரணம்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சிடும். சிலுவையின் மேன்மை, அந்த சிலுவையில மரிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இயேசு, ஆணிகளால அறையப்பட்டவர் என்ற வார்த்தையோடு கூட பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்தே விளங்கப்பட்டு வந்தார். ஆனா அதுதான் அவங்களுக்கு மறைப்பொருளாவே இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு எனக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. யெகோவான்ற நாமத்துக்கு அர்த்தம் என்ன, ஆணிகளால் அறையப்பட்டு கடாவப்பட்டு மரிக்க வந்த மனிதன், மனிதனுக்காக மரிக்க வந்தவன். யோதுகே 10 வரும். யோதுன்றதுக்கு 10 நியூமரிக்கல் வேல்யூ. கேத வார்த்தைக்கு நியூமரிக்கல் வேல்யூ என்னன்னா 6. 6னாவே மனுஷன் அர்த்தம். 6னாவே மனுஷனுக்கான நியூமரிக்கல் வேல்யூ என்னன்னா, மனுஷனுக்கான எண் அப்படின்னா 6. ஏன்னா அவன் 6வது நாள் சிருஷ்டிக்கப்பட்டதுனால அவனுக்கு என்னது 6. அப்ப 6ன்றது எதை குறிக்குது, மனுஷன். 10ன்றது எதை குறிக்குதுன்னு சொன்ன, ஆணி. அப்ப இதை வைத்து பார்க்கும்போது மனிதனுக்காக
பாவம் செய்த மனிதனுக்காக அவனுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவன் விடுதலையாக்கி அவன் சுத்திகரிக்கப்படுவதற்காக ஒரு மனிதன் ஆணிகளாலே அறையப்பட்டு ஒரு மனிதனுக்காக மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு மாடு கண்ணுக்குட்டிய தேர்ல ஒரு ராஜா என்ன பண்ணிடுவார், தெரியாம ஏத்தி கொன்றுவார். அப்ப அந்த மாடு போய் அந்த மணியை போய் என்ன பண்ணும், அடிக்குமா. இது பாடத்துல படிச்சிருக்கும், தமிழ் பாடத்துல தானே. யார் அந்த ராஜா? அது பேர் பாரி வள்ளலா? பாரி வள்ளல், பாரி வேந்தனா, யாரோ ஒருத்தர் விடுங்க. சரி, அந்த ராஜா தவறுதலா ஏத்தி கொண்டுட்டாரு. அந்த மாடு போய் அந்த மணி என்ன பண்ணும், மணி அடிக்கும். மணி அடிச்ச உடனே அதனுடைய என்ன பண்ணாங்க, அதனுடைய கேஸ் எடுக்கிறாங்க. இப்போ என்னதுக்காக அந்த மாடு மணி அடிக்குது அப்படின்னா, ராஜா குட்டிய கண்ணுக்குட்டி என்ன பண்ணிட்டாரு, கொண்டுட்டாரு. அதுக்கான தண்டனை அனுப்பி வைக்கணும். அப்ப அந்த ராஜா என்ன பண்ணுவார், தன்னுடைய மகனையே அதே போல அந்த மாடை எப்படி கொண்டாங்களோ அதே போல அவனுடைய மகனும் என்ன பண்ணணும், சாகணும் அப்படின்றதுக்காக முன்னாடி மகனை வச்சு அந்த தேரை ஏற்றி என்ன பண்ணாங்க. இதெல்லாம் பைபிள் இருந்து கொஞ்சம் திருடப்பட்ட காரியம் தான். பிதாவாகிய தேவன் தமது ஒரே பேரான குமாரனை மனிதனுக்கு வந்த தண்டனையில் இருந்து அவனை நீக்குவதற்கு தம்முடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல சாக என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்க பலியிட கூட்டு போறாரா? கர்த்தர் சொன்னாரு, நான் காண்பிக்கிற மலையில அவனை எனக்கு சர்வாங்க தகன பலியா நீ செலுத்தணும். அப்ப காலையில எழுந்துச்சு விறகெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. வேலைக்காரர மலையினுடைய அடிவாரத்துல நிக்க வச்சுட்டாங்க. நாங்க போய் கர்த்தரை பணிந்து கொண்டு திரும்பி வருவோம் அப்படின்ற வார்த்தை விசுவாச வார்த்தை. ஆனா ஆபிரகாமுக்கு தெரியும், வரும்போது அவன் எப்படிதான் வரப்போறான்னு, தனியா தான் வரப்போறான். ஏன்னா மேல யார பலியிட போறான், ஈசாக்க பலியிட போறான்னு தெரியும். ஆனா விசுவாச வார்த்தையை பேசுறான், நாங்க திரும்பி வருவோம், திரும்பி வருவேன்னு சொல்லாம திரும்பி வருவோம் அப்படின்றான். அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். ஆனா உள்ள மனசு என்ன சொல்லியிருக்கோம், திரும்பி வருவோம் இல்லப்பா, திரும்பி வருவேன். ஆனா விசுவாச வார்த்தை அறிக்கைறான் பாருங்க, திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்றான். கர்த்தர் இந்த விசுவாசத்தை பாருங்க, எதை பாக்குறாரு, விசுவாசம். அப்போ ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது எதனாலன்னா விசுவாசத்தினாலதான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதா அவரை நோக்கி பார்க்கிறதுக்கு அர்த்தம். என்னை நோக்கி பார், என்னை பார். வீட்டுல நம்மள போட்டு என்னை பார் யோகம் வரும்னு கழுத போட்டு வச்சிருப்பாங்க. என்னை பார் கடைகளை போட்டு வச்சிருப்பாங்க. என்னை பார் யோகம் வரும். அது எது, கழுத. அதை பார்த்தா யோகம் வருமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி பார், என்னை பார். அப்ப அதை பார்க்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா, அவரை பார்த்தா என் வாழ்க்கை நல்லாகும், அவரை பார்த்தா என் வாழ்க்கை செழிக்கும், அவரை பார்த்தா நான் பிழைப்பேன், இந்த பாதாளத்திலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன், மரணத்திலிருந்து இரண்டாம் மரணம் ஆகிய நரகத்திலிருந்து நான் தப்பிக்கப்படுவேன். அவரை நோக்கி பார்க்கணும். அதை நோக்கி பார்க்கறதுக்கான அர்த்தம் என்னன்னா அவரை விசுவாசிக்க, அவரை விசுவாசிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, thank you Jesus, thank you Jesus. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய
கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது. எல்லாம் சரி சொல்லுங்க. அநேகர், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை அநேகர் மேல தண்டனை கொண்டு வந்துச்சு. அநேகர் ஆக்கப்பட்டாங்க, பாவி ஆக்கப்பட்டாங்க. எல்லாம் என்ன பாருங்க ஒரு நிமிஷம். ஒரு மனுஷன் பாவம் செய்யறான், எல்லாரும் ஆதாமுக்குள் என்ன செய்தோம்? எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களானோம் அப்படின்னு பைபிள் சொல்லு. தேவ மகிமை அற்றவர்கள் எல்லாருமே பாவம் செய்த மாதிரி. ஒருத்தன் பாவம் செஞ்சாலும் ஆதாமுக்குள்ள இருந்தானே நம்ம வந்த எல்லாரும். அப்ப நம்ம எல்லாம் யாருக்குள்ள இருந்தோம்? நம்ம எல்லாம் பிறக்கலாம்னா யாருக்குள்ள இருக்கிறோம்? ஆதாமுக்குள்ள இருந்தோம். ஆதாமுக்குள்ள இருந்தது. அவன் கீழ்ப்படியாமையினாலே அவன் மேல கீழ்ப்படியாமைக்கு ஏற்ற தண்டனைக்குரியவன் அவன் மாற்றப்படும் போது அந்த தண்டனை அவனுக்குள்ளிருந்து வர எல்லாருக்குமே அந்த தண்டனை கிடைக்கும். ஒருத்தன் பாவம் செஞ்சதுனால எல்லாருமே என்ன ஆயிட்டாங்களா? பாவிகளா ஆயிட்டாங்க. ஒருத்தருடைய கீழ்ப்படியாமையினால. அப்படியே வாசிக்கலாம் கீழே. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அநேகர் நீதிமான்களாக்கப்படுவதற்கு. அப்ப அந்த ஒருவர் கீழ்ப்படிந்தாரே, அந்த ஒருவர் யாரு? எப்ப வரைக்கும் கீழ்ப்படிந்தாரு? மரண பரியந்தம். நீங்க பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலிருந்து வாசித்து பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிதலின்படியே அவர் மனுஷரூபமாய் அது ஆமா மரண பரியந்தம் 8வது வசனம் பாருங்க. 8:2 மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம். அதாவது ஏங்க அங்க பிரஸ் பண்ணி சொல்றாங்க, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். ஒரு மனுஷன் மரத்தினாலே மரத்தின் நிமித்தமாய், மரத்தின் கனி நிமித்தமாய் கீழ்ப்படியாமையினாலே, ஒரு மரத்தினாலே கீழ்ப்படியாம போனான். ஆமா தானே? யார் அவன்? ஆதாம். என்ன செஞ்சிருக்க? மரத்தினால ஒருத்தன் கீழ்ப்படியாம போயிட்டான். மரத்தினால ஒருத்தன், மரத்தின் கனிக்காக ஒருத்தன் கீழ்ப்படியாம போயிட்டான். அதனாலே கீழ்ப்படியாமையில் போன மனிதன் நிமித்தமாய் அவனுக்குள்ளிருந்து வந்த எல்லாருமே பாவிகளாக்கப்பட்டாங்க. எல்லாருமே இந்த தண்டனைக்குரியவளா மாறிட்டாங்க. எல்லாருக்குமே மரணன்ற தண்டனை வந்துச்சு. அப்ப யாருமே இந்த உலகத்துல நீடித்த நாட்கள் வாழ்றவங்க இல்ல. அவங்க எல்லாருக்குமே என்ன இருக்குது? உலகத்துல பிறக்கிறான ஒரு மனுஷன் பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குதுன்னு பவுல் சொல்றதுபடி ஒரே தரம் பிறக்கணும், ஒரு தரம் மரிக்கணும். ஒரு முறை பிறக்கணும், ஒரு முறை மரிக்கணும், பின்பு நியாய தீர்ப்பு அடையணும். இது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நியமனம். எதனால வந்துச்சு இந்த தண்டனை? மரணன்ற தண்டனை. மரண தண்டனை எதனால வந்துச்சு? கீழ்ப்படியாமை. சொல்லுங்க, கீழ்ப்படியாமை. ஆதாமுடைய கீழ்ப்படியாமை மனித குலத்துக்கே மரண தண்டனையை கொண்டு வந்தது. ஆனால் மனுஷ அவதாரத்தில் வந்து தேவகுமாரனாகிய கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரத்திலே வந்து எந்த மனிதன் மேல அந்த தண்டனை இருக்கிறதோ அந்த மனிதனுக்காக சிலுவையின் மரண பரியந்தம். அப்படின்னா எந்த மரத்தினாலே சாபமாகிய மரணம் வந்துச்சோ அதே மரத்தினாலே அந்த ஒரு மரத்தின் மூலமாக சாபத்தை நீக்குகிற, மனிதனை நீதிமானாக்குகிற ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவராய், கீழ்ப்படிந்தவராய் இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எது வரைக்கும் ஒப்பு கொடுத்தாரா? சிலுவையின் மரண பரியந்தம். என்னது? கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே எல்லாம் செய்ய சொல்லுங்க. யாருக்காக தன்னை தாழ்த்தினார்? தேவகுமாரன் என்ற ஸ்தானத்தை விட்டுட்டு நமக்காக மனுஷ ஸ்தானத்துக்கு வந்து மனுஷன் செய்த அந்த ஒரு மனுஷன் செய்த அவனுடைய பாவத்தினால தண்டிக்கப்பட போகிற எல்லா ஒட்டுமொத்த மனுஷனுக்கும் இவர் என்ன பண்ணாரு? நான் கீழ்ப்படிந்து இவங்களை என்ன ஆக்குறேன்? நீதிமான ஆக்குறேன். அந்த பாவி என்கிற பட்டம் இவனுக்கு தேவையில்லை. இனிமேல் நான் இவனுக்காக பாவம் ஆடுறது நிமித்தமா, இவனுக்காக நான் சாபம் ஆடுறது நிமித்தமா, இவன் என் மூலமாய், அப்படின்னா
கிறிஸ்து இயேசு எல்லாம் என்ன பண்ணாருன்னா நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல எடுத்துக்கிட்டதுனால, நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் மேல எடுத்துக்கிட்டதுனால, இப்ப பாவம் செஞ்ச மனுஷனும் சாபத்துக்குரிய மனுஷன் இப்ப எங்க இருக்கிறான்? யார் மேல இருக்கிறான்? சிலுவையில இயேசு மேல, இயேசுக்குள்ள இருக்கிறான். எப்படி நம்ம ஆதாமுக்குள்ள இருந்தோமோ, அவன் பாவம் செய்யும் போது நம்ம ஆதாமுக்குள்ள இருந்தோமோ, இயேசு தான் மரிக்கும் போது நம்மை பாவம் செய்த எல்லா மனிதனையும் அவருக்குள்ள வச்சு அவர் கீழ்ப்படிந்தவராய், எப்படி கீழ்ப்படிந்தவராய் தன்னைத்தானே தாழ்த்தினாரு. அந்த கீழ்ப்படிதல் மூலமா என்ன வந்துச்சு? இப்ப ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அநேகர். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான், இயேசு கிறிஸ்துவ ஒருத்தன் விசுவாசிச்சா, அவன் அந்த விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அல்லேலூயா. சிலுவையின் மேன்மை என்ன தெரியுமா? சிலுவை என்னை நீதிமானாய் மாற்றக்கூடிய ஒரு தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல வைக்கப்பட்ட அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் அந்த மரம் சாபத்தை மனிதனுக்காக வைத்திருந்தது, மரண தண்டனையை வைத்திருந்தது. ஆனா சிலுவை மரமோ எனக்காக நித்திய ஜீவனை அளிக்கிறதுக்கான ஒரு மரமாய் அங்கே கர்த்தர் வைத்திருந்தார். அதுக்காக தான் கர்த்தர் இந்த சிலுவையை தேர்ந்தெடுத்தார். சிலுவை ஏன் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? மனுஷனுக்கு இந்த சாபத்தை, எப்படி நம்ம களத்தில வாசல்ல மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். மரத்தினாலதானப்பா சாபம் வந்துச்சு. அதே மரத்தினால இந்த சாபத்தை எல்லாம் என்ன பண்றேன்? என் மேல நான் ஏத்துக்கிறேன், நான் கீழ்ப்படிஞ்சு உன்னை நான் நீதிமானாக்குறேன். அவன் கீழ்ப்படியாம உன்னை பாவியாக்கிட்டான். முதலாதாம் கீழ்ப்படியாம உன்னை பாவியாக்கிட்டான். ஆனா இந்த பிந்தி வந்த இந்த கர்த்தர், இந்த இயேசு கிறிஸ்து, இந்த ஆதாமு என்ன கீழ்ப்படிந்து நீதிமானாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சிலுவை சின்னம் என்பது சாபத்தின் சின்னமாய் தோன்றினாலும் அது ஆவிக்குரிய அர்த்தம். சிலுவை சின்னம் என்பது கீழ்ப்படிதலுடைய அடையாளம், கீழ்ப்படிதலின் அடையாளம். இப்ப சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? அதை வணங்க கூடாது. அது எதை காமிக்குது எனக்கு? அன்றைக்கு வனாந்தரத்துல உயர்த்தப்பட்ட அந்த வெங்கல சர்பம் ஜனங்களுக்கு என்னத்தை உணர்த்திட்டு இருந்துச்சு? தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க, தேவனுக்கு விரோதமா தேவனை பரிச்சது பார்த்தாங்க, தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க, அதனாலதான் கொல்லிவேற சர்பனால கடிக்கப்பட்டாங்கன்ற ஒரு சாபத்தின் சின்னமா தான் அது காண்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா இன்றைக்கு இந்த சிலுவை மரமும் நமக்கு சாபத்தின் சின்னமாய் மாத்திரம் அல்ல, ஒரு விதத்துல அது சாபத்தின் சின்னம் தான். ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல பார்க்கும்போது அது எனக்கு கீழ்ப்படிதலை உணர்த்துகிறது. கீழ்ப்படிதலை உணர்த்துகிறது, கீழ்ப்படிதலை உணர்த்துகிறது. அப்ப சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரணும், என்ன? கிறிஸ்து எனக்காக கீழ்ப்படிந்தார், நான் அவருக்கு கீழ்ப்படிவேன். ஆமென், ஆமென். இதுதான் சிலுவையின் மேன்மை. இப்ப கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் எழுதின நிருபத்துல வாசிக்கலாம். கலாத்தியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனம். கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளானோ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில், மாம்ச இச்சைகளை, அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்ப ரோமர் 6:6 வாசிக்கலாம். ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில், அப்ப இயேசு மரத்துல அறையப்படும் போது நானும் சேர்த்து அறையப்பட்டேன். அப்படிதான் பைபிள் வாசகம் சொல்லுது. அப்ப என் பாவத்துல அவர் சுமந்துக்கிட்டாருன்னா அர்த்தம்னா பாவம் செஞ்சவனையும் சேர்த்து தானே பண்ணிக்கிறாரு. என் பாவம் மட்டும் அவர் மேல போல, நானே அவருக்குள்ள போயிட்டேன். எப்படி ஆதாம் பாவம் செய்யும் போது நான் அவனுக்குள்ள இருந்தனும், நம்ம தானே, நான் எப்படி அவருக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
இப்ப இன்னைக்கு இருக்கிற உலகத்தின் மொத்த ஜனக்கூட்டமும் மனுஷ குலமும் யாருக்குள்ள இருந்து வந்தது அப்படின்னா நான் அவன் படைக்கப்படும் போது நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? ஆதாமுக்குள்ள இருந்தேன். அதானே? அது போலதான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறுகிறான். ஆமென். அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க 6:6ல, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய சொல்லுங்க பழைய. இப்ப சிலுவை என்பது பழைய அப்படின்றது முன்குறிக்குது. சிலுவை என்பது என்ன? பழைய மனுஷனை குறிக்குது. முதல்ல சொன்ன கீழ்ப்படிதலை குறிக்குதுன்னு சொன்னேன். ஆமா தானே? இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவுக்கு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்திருந்தார். அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு எபிரேயர்ல வாசிக்கிறோம். அப்ப அந்த கீழ்ப்படிதல், அந்த மரண தண்டனை, அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டதுனால தான் கீழ்ப்படிதல் என்ன பண்றாரு? அவரு கற்றுக்கொண்டார். கீழ்ப்படி அந்த மரணம் வரைக்கும் ஒரு செகண்ட் கூட அவர் கீழ்ப்படியாம இருந்ததில்லை. அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமா இருக்குது. அவர் செய்ய காண்கிறது எதுவும் அதை நான் என்ன பண்றேன்? நான் செய்யறேன். அவர் என்ன பேச சொல்றாரு அதுதான் நான் என்ன பண்றேன்? நான் என் சுயமாய் ஒன்றும் பேசுகிறது இல்லை என்ற. நான் சுயமாய் ஒன்றும் பேசுகிறது இல்லை. நான் எதையும் சுயமா பேச மாட்டேன். சுயமா நான் எதுவும் பேசுறது இல்லப்பா. எல்லாமே அவர் என்ன சொல்றாரு அதை தான் நான் பண்றேன். இப்ப அவருடைய சித்தத்தை தான் நிறைவேற்ற, அவர் சொல்றதுதான் நான் பேசுறேன். அவர் என்ன செய்ய சொல்றாரு அதை தான் நான் என்ன பண்றேன்? செய்யறேன். இப்போ என்ன மறிக்கிறதுக்காக இங்க அனுப்பியிருக்கிறாரு. எப்படி ஈசாக்கு பலிபீடத்தின்